ஒன் ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு தீபக் டிஎன்பிசி அகாடமி. நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க யாராக இருந்தாலுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுமே அடுத்தடுத்த வீடியோ எனக்கு போஸ்ட் பண்ண எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். குரூப் 4ஓட ரிசல்ட் எல்லாருமே வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 12 லட்சம் 13 லட்சம் பேர்த்துக்கு குரூப் 4ஓட ரிசல்ட் வந்திருக்கு. பாஸ் பண்ணவங்க எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். என்ன மாதிரி கட் ஆஃப் ரீஜியன் வருதுன்னு நிறைய பேர்த்துக்கு ஒரு குழப்பங்கள் இருக்குது. எவ்வளோ ரேங்க்குள்ளே நான் எடுத்தால், கம்யூனல் ரேங்க்குள்ளே எடுத்தால் நான் பாஸ் பண்ணுறதுக்கு உண்டான அதிக வாய்ப்புகள் இருக்குது. இந்த மார்க்லேருந்து இந்த மார்க்குள்ளே எவ்வளோ பேர் இருந்தால் எனக்கு போஸ்டிங் கிடைக்க எனக்கு ஓரளவுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை எனக்கு இந்த மார்க்குள்ளே எனக்கு வரலன்னா நான் நான் படிக்கிறதுக்கு விரும்புகிறேன். நான் அடுத்து வர குரூப் 2க்கு, குரூப் 1க்கு, குரூப் 4க்கு, எனி அதர் குரூப் எக்ஸாம்ஸுக்கும் படிக்கிறதுக்கு நான் ஸ்டெப் அப் எடுத்து வைக்க போகிறேன். எனக்கு இதோட ரிசல்ட்டு எனக்கு இப்போ வந்துருச்சு. எனக்கு எவ்வளோ மார்க்கு வந்துருச்சு எனக்கு தெரிஞ்சிச்சு. நான் பார்த்துட்டேன், என்னோட கம்யூனல் ரேங்க் பார்த்துட்டேன். நான் எவ்வளோ மார்க் இருந்துச்சுன்னா சேவ் மார்க்னு எல்லாமே தோண்டிக்கிருக்கும். எல்லாமே நினச்சிருந்துருப்பீங்க. அதுக்குண்டான ஒரு க்ளீன் வீடியோ தான் இது. சரிங்களா? வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். குரூப் 4ல் ஒரு 4000 சொச்சம் வேக்கன்சி இருக்குது. இதில் ஃபாரஸ்ட் கார்டு இருக்குது, டைப் ரைட்டிங் இருக்குது, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் இருக்குது, ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, விஏஓ, இந்த மாதிரி பல்வேறு காலி பணியிடங்கள் இருக்குது. சரிங்களா? இந்த காலி பணியிடத்தில் நிறைய பேர் டைப்பிஸ்ட் முடிச்சிருப்பாங்க. ஆனால் அவங்க ஹையர் ரேங்க் இருக்கும். கம்யூனல் ரேங்க்கும் சரி, ஓவரால் ரேங்க் சரி, ஹையர் ரேங்காக இருக்கும். பிஎஸ்டிஎம் வச்சுருப்பாங்க, உமன்ஸாக இருப்பாங்க. இவ்வளோ வேரியஸஸ் இருக்குது. ஒவ்வொரு பேருக்குமே, நம்மளுக்கும் இன்னொருத்தவங்களுக்கும் நிறைய வேரியஸஸ் இருக்கும். அந்த மாதிரி இருக்க சூழ்நிலையில் நான் எவ்வளோ ரேங்க் இருந்துச்சுன்னா நான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ஒரு சேஃப் ஜோனில் இருக்கேன். இல்லை சில பேர் கடைசி ரவுண்ட் வரைக்கும் போயிட்டு நிறைய பேர் போஸ்டிங் இல்லாமல்னா வருவாங்க. அதோட மனவேதனை என்னான்னு எனக்குமே தெரியும். அந்த மாதிரி போகிறவங்களும் இருப்பாங்க. நான் இந்த ரேங்க்குள்ளே இருந்தேன்னா சேஃப் ஜோன், நான் ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்லேயே போயிடணும், செகண்ட் கவுன்சிலிங்லேயே போயிடணும் நிறைய பேர் நினைப்பாங்க. இப்போ பிஎஸ்டிஎம்க்கு 20% இடஒதுக்கீடு ரிசர்வேஷன் இருக்குது டிஎன்பிசியில். சரிங்களா? அதே மாதிரி உமன் ரிசர்வேஷனையும் 30% இருக்குது. சரிங்களா? இதில் என்னென்னா உமனுக்கு பிஎஸ்டிஎம் இருப்பாங்க, உமன்ஸ் ரிசர்வேஷன் இருப்பாங்க. சரிங்களா? இது போக எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு ஒரு 5% இருக்குது. விடோ டிவர்ஸ்டு அவங்களுக்கும் ஒரு 3% to 4% வரைக்கும் வரும். டிசபிளி மேனுக்கும் ஒரு 4% அந்த மாதிரி வரும். இப்போ நம்மளுக்கு ஆல் ஓவரில் எவ்வளோ மார்க் எடுத்தால் நம்ம சேஃப் ஜோன், இன்னும் அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் நம்ம நிறைய பேர் பார்க்குறாங்க. சரிங்களா? இப்போ சம்திங் 252 மார்க் எடுத்திருந்தா 168 கொஸ்டின் போட்டிருப்பாங்க. சரிங்களா? அவங்க தான் செகண்ட் ரேங்க்கோ தேர்ட் ரேங்க்கோ அந்த மாதிரி இருந்துச்சு. 161 கொஸ்டின்ஸ் போட்டவங்க தான் டாப்பர், ரேங்க் ஃபஸ்ட்டு. சரிங்களா? டிஎன்பிசியில் எடுத்திருக்காங்க. சரிங்களா? 252 மார்க் எடுத்தவங்க செகண்ட் லெவலோ, 250 மார்க் எடுத்தவங்க தேர்ட் லெவலோ இருப்பாங்க. சரிங்களா? நான் எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்காங்கன்னு ஓவராலாக எல்லா அகாடமி சைடுமே சரி, எவ்வளோ மார்க்ஸு கேதர் பண்ணால் இந்த போஸ்டிங் கிடைக்கும்னு ஓவராலாகவே நான் என்னோடய நாலேஜை வச்சு நான் எல்லாத்துக்கிட்டையுமே கன்சல்ட் பண்ணி கேதர் பண்ணி நான் ஒரு ஸ்லாட் ஒரு இது செஞ்சு வச்சுருக்கேன். நான் அது கொஞ்சம் லிசன் பண்ணுங்க. ஓகே, இப்போ மார்க் 252 மார்க் எடுத்திருக்காங்க. சரிங்களா? 168 கொஷின் போட்டிருக்காங்க. அவங்க பிசியில் ஃபஸ்ட் ரேங்க் வராங்க. அதே மாதிரி ஓசிலையும் ஃபஸ்ட் ரேங்க் அந்த மாதிரி வருவாங்க. சரிங்களா? கம்யூனல் ரேங்க்கு சம்திங் ஒரு அரௌண்டு 50 ஆர் 100க்குள்ளே வரும். சரிங்களா? இப்போ 250 மார்க்ஸ் எடுத்திருக்காங்கன்னா 167 கொஷின் போட்டிருக்காங்க. அவங்க தான் செகண்ட் லெவல். சரிங்களா? இப்போ அவங்களுக்கு இப்போ ஓசிலையும் நம்ம பார்க்கணும். சரிங்களா? பார்த்தோம்னா அவங்களுக்கு தேர்ட் ரேங்க்கோ இல்லை ஃபோர்த் ரேங்க்கோ அந்த மாதிரி வரும். சரிங்களா? இப்போ 241 மார்க் எடுத்திருக்காங்கன்னா 241 மார்க் எடுத்திருக்காங்க. அவங்கள எவ்வளோ பேர் இருக்காங்க மொத்தமே பார்த்தோம்னா 57 பேர் தான் இருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி 240 மார்க் எடுத்தாங்கன்னா 102 பேர் தான் இருக்காங்க மொத்தமே. 240லேயே 2 வேரியஸாக இருக்கும். சரிங்களா? ஒன்று பிஎஸ்டிஎம் கேட்டகரி வச்சுருக்கவங்க உமன்ஸாக இருப்பாங்க, அவங்களுக்கு ரிசர்வேஷன் இருக்குதும், அவங்க ஒரு கேட்டகரி 102 பேர் இருக்காங்க. சரிங்களா? இன்னொன்று மென்னாக இருப்பாங்க, பிஎஸ்டிஎம் இருக்கும், அவங்களுக்கு ஒரு 143 பேர் இருக்காங்க.
இப்போ இந்த ஒரு மார்க்லேயே இவ்வளோ டிஃப்ரென்ஸு, ஒரே மார்க் தான், ஒரு மார்க்லேயே இவ்வளோ டிஃப்ரென்ஸ் நடக்குது. அதே மாதிரி 237 மார்க் எடுத்திருக்காங்க, 152 கொஷின் போட்டிருக்காங்க. சரிங்களா? எம்பிசியில் மட்டும் 101 பேர் இருக்காங்க. ஓவராலாக 304 பேர் இருக்காங்க. சரி, ஓவராலாக 282 பேர் இருக்காங்க. ஆனால் எம்பிசியில் மட்டும் 101 பேர் இருக்காங்க. நீங்களே அதை பார்த்துருப்பீங்களா? பிசிக்கும் எம்பிசிக்கும் உள்ள அந்த ரிசர்வேஷன் இருக்கும், ப்ளஸ் மார்க்கு கம்மியாகும். மார்க் ரொம்ப வேரியேஷன் ஆகாது, ஒரு 0.5 மார்க்கு இல்லை 1 மார்க்கு ரொம்ப வேரியஸ் ஆகாமல் இருக்கும். அப்போ எம்பிசியில் மட்டும் 101 பேர் இருக்காங்க. 237 மார்க்கு ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஆகுது பார்த்தீங்களா? 237 மார்க் இருக்குது, 237 மார்க் இருக்குது. அதுலேயே பிசிலேயே 164 பேர் இருக்காங்க, எம்பிசியில் 101 பேர் இருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கொஷின்ஸுக்குமே நம்ம 10 பேரை முந்திட்டு போவோம், 15 பேரை முந்திட்டு போவோம், ஏன் 100 பேரை கூட முந்திட்டு போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இந்த வட்டம் எந்த மாதிரி ரிசர்வேஷன் கோட்டா, என்ன மாதிரி இது நடக்குதுன்னு ஓவராலாக நம்மளுக்கே ஒரு கன்க்ளூஷன் வந்திருக்கும். சரிங்களா? அதுபடி தான் மார்க் டிடெக்ட் பண்ணுவோம். இதோட அடுத்த வேரியஸ் என்ன வரும் உங்களுக்கு? சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அதாவது சிவி அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. இப்போ ரிசல்ட் மட்டும் தான் வந்திருக்கு. இதுலேருந்து இது யார் சிவிக்கு அடுத்து மூவ் ஆன் ஆகுறாங்கன்னு ஒரு லிஸ்ட் அவுட் வரும். அதுதான் தெரியும் யார் யார் கவுன்சிலிங் போக போகிறாங்கன்னு. ஒரு ஃபர்ஸ்ட் டே கவுன்சிலிங், செகண்ட் டே கவுன்சிலிங் போகிறவங்க கன்ஃபார்மாக நல்ல போஸ்டிங்கை சொந்த ஊரில் எடுத்துருவாங்க. அது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இந்த 3rd டே, 4th டே, 5th, 6th, மேக்ஸிமம் 7, 8 வரைக்கும் போகும் கவுன்சிலிங் டேஸ். அது வரைக்கும் போகுமே நம்மளுக்கு நம்ம நினச்ச வேலையும் கிடைக்காம இருக்கலாம், இல்லை பிடிக்காத வேலையும் கிடைக்கும். நம்மளுக்கு என்ன இருந்தாலும் கவர்மெண்ட் வேலை, அது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பேஷனாக இருக்குல்ல. அதனால கொஞ்சம் நம்ம அப்சர்வ் பண்ணி பார்க்கணும். எனிஒன், ஆல் த பெஸ்ட். எல்லாத்துக்குமே பாஸ் பண்ண எல்லாத்துக்குமே ஆல் த பெஸ்ட். சரிங்களா? இனி அடுத்த வர எக்ஸாம்ஸ் குரூப் 2ஓ, குரூப் 1ஓ, குரூப் 4ஓ நல்ல முறையில் படித்தோம்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அது மட்டும் என்னால் உறுதியாக நான் சொல்ல முடியும். ஏன்னா நம்ம ஏதோ ஒரு 100 இலையில் நம்ம சக்ஸஸை விடுறோம்னு மட்டும் எனக்கு தெரியுது. ஆனால் எந்த இலையில் விடுறோம் தான் எல்லாத்துக்குமே தெரியாமல், நம்ம எந்த சப்ஜெக்டில் நம்ம ஃபோக்கஸ்டு கம்மியாக இருக்கோ அந்த சப்ஜெக்டில் ஃபோக்கஸ்டு அதிகமாக ஏற்றணும். மேக்ஸில் ஃபோக்கஸ் அதிகமாக ஏற்றுங்க, ஜிகேல போனால் ஃபோக்கஸ் அதிகமாக ஏற்றுங்க. இந்த வட்டம் தமிழில் ஃபோக்கஸ் அதிகமாக ஏற்றினவங்க பூராமே கொஞ்சம் கீழே வந்திருப்போம். ஏன்னா தமிழ் கொஞ்சம் கஷ்டம் இல்லை, ரொம்ப கஷ்டம்தான். அதே மாதிரி தான் கட் ஆஃப் 162 மார்க், 162 கொஷின்ஸ் போட்டால் நல்ல மார்க் ஃபஸ்ட் லெவலில் போயிடலாம்னு ஒரு கணக்கே இருந்துச்சு இந்த வட்டம். பார்ப்போம் நெக்ஸ்ட் டைம் என்ன நடக்குதுன்னு. இந்த டைம் கவுன்சிலிங் போயிட்டு யார் யார் நல்லபடியாக போஸ்டிங் இருக்கிறாங்கன்னு நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். சரிங்களா? ஆல் தி பெஸ்ட். எல்லாமே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. சரிங்களா? என்னோடய இன்ஸ்டாகிராமோட லிங்க் நான் கீழே கொடுத்துறேன், நான் டிஸ்கிரிப்ஷனில், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இனி அப்கமிங் வர டிஎன்பிசி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 நம்ம இதில் ஃபோக்கஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எஸ்எஸ்சியில் நிறைய எக்ஸாம்ஸு போஸ்ட் கால் ஃபார் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ கூட சிஹெச்எஸ் எக்ஸாம் நடக்க போகுது. சிஹெச்எஸ்எல்ல என்ன மாதிரி கொஷின்ஸ் பேட்டர்னாக வருது, என்ன மாதிரி கொஷின்ஸ் பேட்டர்னாக நம்மளுக்கு ரிவ்யூ பண்ணுறாங்க, நம்ம எப்படி படித்தா சிஹெச்எஸ்எல்ல ஒரு போஸ்டிங் அடிக்கலாம், இன்னும் ஒரு கம்ப்ளீட் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். எல்லாமே பாருங்கள். சரிங்களா? ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.